ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிறுத்தைக்குட்டி சிங்கப்பன் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன். இது இன்னும் கொதிச்சதுக்கப்புறம் இப்படியே கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி சேர்த்து கொதிக்க விட்டு சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் சேமியா சேர்த்து சேமியா கிச்சடி, உப்புமா அது எது வேணாலும் பேர் பிடிச்சதை வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதித்து வரட்டும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள், வற்றிடுச்சுங்களா. இன்னும் இதுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டே இருந்தால் ஃபுல்லாக தண்ணி வற்றிடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கூட தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானே இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மதியத்துக்கு ஆறுனதுக்கப்புறம் எப்படி போலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். சேமியா கிச்சடி ரெடி. சமையல் சீக்கிரம், வெயில் தாங்க முடியலைங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போனோம்னா கூட ஏதாவது இருக்குது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வேர்க்கடலை தூவி பீக்கங்காய், இது வேர்க்கடலை தூவி பீக்கங்காய் வணக்கினது ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். வணக்கல் எது வேணாலும் சொல்லிடலாம். பீக்கங்காய் வேர்க்கடலை தூவி இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வைக்கிறேன். வீடியோ போட்டிருப்பேன், ஆச்சுன்னா வேணும் பாருங்கள். இது சர்க்கரை கீரைன்னு ஒரு கீரை இருக்குங்க. அந்த கீரை எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள். நான் மறுபடியும் கூட போடுறேன். வேறு ஏதாவது அது பருப்பு சேர்த்து கடையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அது புளிச்சக்கீரை செய்கிற மாதிரியும் பருப்பு இல்லாமையும் கடையலாம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஒரு ரோஸ் கலரில் பூ இருக்கும். வெள்ளை சாதம், இப்போ சாதம், கீரை, பீக்கங்காய் வணக்கல் வச்சு சாப்பிட மதியம் லஞ்ச் ரெடி. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், மாட்டுக்காக வைக்கோல் போடுறதுக்கு புல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து இந்த நெல்லெலாம் கீழே கொட்டுது பாருங்கள். அதை எப்படி தேடி பொறுக்கி பொறுக்கி எடுத்து சாப்பிடுது பாருங்கள், அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்கள், எப்படி கையில் வச்சு உரித்து சாப்பிடுது. ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்னும் அந்த சைடு நிறைய பேர் இருக்கிறாங்க. காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர்னா ஒரு 2-3. இங்கே பாருங்கள், இந்த குருவி, இது பேர் நுள்ளமடையாங்குருவின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது ரெட்டைவால் குருவி. இந்த வெயிலில் கூட அந்த கருவேப்பிலை மரத்தில் அப்படியே உட்காந்துருக்குதுங்க. செம்மையாக காற்றடிக்குது. அப்பயும் ஆட்டாமல் அசையாமல் ஒரே இடத்துல கொஞ்சம் ஒரு பறந்துட்டு அப்புறம் உட்காந்துக்கிறது. கொஞ்சம் நேரத்தில் ஓடிடும் பாருங்களேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே பாருங்கள் எத்தனை அணில்னு. இங்கே 2 அணில் இருக்குதுங்களா. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கட்டும். அப்படியே இந்த சைடு கொஞ்சம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்தா ஓடிடும். இங்கே ஒருத்தர் காவலுக்கு பார்த்துக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு. இந்த குருவி கீழே ஒரு குட்டி குருவி இருக்குதுங்க. அதுக்கு நெல் எடுத்து கொடுக்குது. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு மேலே பாதுகாப்புக்கு உட்காந்துருக்கு. எவ்வளோ அழகாக அருமை பாருங்கள். எல்லாம் கொய்யாமரெலாம் துளுத்து வந்துடுச்சு அழகாக. இங்கே 2 மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் மழையை காணும். இங்கே பாருங்கள், அந்த குட்டி குருவி இருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி இந்த ரெக்கையை இது பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் குட்டி குருவி. அதுக்கு ஊட்டுது பாருங்கள். 2 குட்டி குருவி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நானும் பெருசு நினச்சிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அது குட்டியாக இருக்குது. சாப்பிட தெரியல பாருங்கள், உட்காந்துருக்கு. கூட்டிகிட்டு பழக்கிறாங்க. இப்போ அம்மா ஊட்டணும், அப்போ தான் போய் சாப்பிடும். எப்படி இருக்குது பாருங்கள், அழகா கொத்தவே தெரியல. அது பாருங்கள், மண்ணை போய் கொத்துது. இங்கே 2 பேர் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த சைடு 2 பேர் அப்படியே அசையாமல் அங்கே பாருங்கள், எட்டி எட்டி பார்த்துட்டு சாப்பிட்றது. மொத்தம் 5 அணில். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. தூரமாக ஒன்று ஓடிடுச்சு. என்ன இப்போ குட்டி குருவி எப்படி பண்ணுது பாருங்கள்.
அழகாக இருக்குது. ஊட்டிடுச்சிங்க. அருமையாக இருக்குங்களா? தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். இப்போ அங்கே ஒரு அணில் ஒளிஞ்சிட்ருக்குதுங்களா? வால் மட்டும்தான் தெரியுது. நம்ம இன்னும் க்ளோஸ்அப்பில் போனால் அப்புறம் எல்லாம் ஓடிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தூரமாக நின்று எடுத்தேன். ஜூம் பண்ணவும் இல்லை. ஜூம் பண்ணால் ப்ளர் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள். இப்படிதான் மெதுவாக இவங்க எல்லாம் இவ்வளோ ஒற்றுமையாக பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயந்துக்கலாம் இல்லை. நல்லா ஜாலியாக பொறுக்கி சாப்பிடுது. இந்த குட்டி குருவி என்ன பண்ணுது பாருங்கள். கல் எடுத்து கொத்துது, மண் எடுத்து கொத்துது. கீழே என்ன இருக்குதுன்னே தெரியல, கொத்தி பார்க்குது. இப்போ தான் பழகுது. அடுத்தது ஒன்று ஊட்டிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கிட்ட வந்தாலும் பாருங்களேன், என்னை பார்த்து தான் பயப்படுதுங்க. அதுங்களுக்கெல்லாம் பயம் இல்லை. 2 பேர் 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க செட்டாக. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் நகர்றதே பாருங்கள். எப்படி கலைக்கிறது நெல்லை. பில்லெல்லாம் கலைச்சி கிண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இவங்க மட்டும் 2 பேர் தனியாக உட்காந்துக்கிறது. மீதி பேரில் அந்தாண்ட இருக்கிறாங்க. அங்கே பாருங்களேன். அந்த பில்லை இப்படி நவுத்தும் போது அதிலேருந்து நெல் கொட்டுது. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்குதுன்னு. இந்த 2 குட்டி குருவி, அது 2 அம்மா. எப்படி இருக்குது வீடியோ? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு எல்லோரும் தயவுசெய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். இது பாருங்கள், இது வந்து எல்லாம் காற்று செம்மையாக அடிக்குதுங்க. மேலே வெளியில் இருந்துட்டு வேறு ஏதாவது பறவை வருதா என்ன ஏதுன்ட்டு பாதுகாப்புக்காக மேலேயே உட்காந்துருக்குது. இது ஆனால் எப்போ சாப்பிட்றனே தெரியல. எப்படி பார்த்தீங்களா பறவைகள் கூட. தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். இது பாருங்கள், பறந்துட்டு அப்படியே அசாமல் வந்து உட்காந்துக்கிறது. இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்குச்சு. இப்போ ரெட்டை வால் குருவி. டேக் கேர்.